ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்பா வந்தாச்சு. என்னடா இன்னைக்கு பவுலிங் போட வந்திருக்கியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பட் நான் பவுலிங் போட வரல, மாதுளம்பழம் சாப்பிட வந்திருக்கேன். எஸ், பொமக்ரானேட் இன்னைக்கு நம்ம சாப்பிட போகிறோம். ஓகேங்களா? இதை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அட பாவி, ஒரு மாதுளம்பழம் எப்படி வந்து கட் பண்ணுறதுன்னு கூடவா எங்களுக்கு தெரியாது, இதை கூடவா நீ சொல்லித்தர வர? அதை சொல்லித்தரதுக்கு ஒரு வீடியோவாடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு அது கேட்குது. பட் இருந்தாலும் ஒரு பொமக்ரானேட் கட் பண்ணுறது எப்படி அப்படின்றது ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க. அது வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து இப்படி கட் பண்ணுவாங்க, இப்படி கட் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணலாம், எப்படி ஈஸியாக கட் பண்ணால் இதில் உள்ள அந்த மாதுளம்பழத்தை ஈஸியாக நம்ம சாப்பிட முடியும், இதில் உள்ளே இருக்கிற மாதுளை முத்துக்களை அப்படியே தனியாக எடுக்க முடியும் அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்து நான் பெருசாக அதை வந்து கட் பண்ணது கிடையாது, நார்மலாக தான் எப்பவும் கட் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்குங்க. அதை வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன். அதை தான் இப்போ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இதை எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படின்றத யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ யூடியூப்பில் பார்த்த மாதிரியே நம்மளும் கட் பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக வருதா அப்படின்றத தான் செக் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து கட் பண்ண தெரியல அப்படின்னா கோச்சிக்காதீங்க. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த யூடியூப்பில் சொன்ன மாதிரி கட் பண்ணி அப்படியே அழகாக அந்த மாதுளை முத்துக்களை மட்டும் தனியாக வெளில எடுக்கணும் அப்படின்னு இப்போ நான் கட் பண்ண போகிறேன். ஓகேவா? கட் பண்ணலாமா? ஓகேவாங்க. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம யூடியூப்பில் எப்படி சொல்லியிருந்தாங்களோ அது மாதிரி இப்போ இந்த மாதுளம்பழத்தை நம்ம கட் பண்ணலாம். இது வந்து நம்ம எப்படி வேணால் கட் பண்ணலாம். பட் இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க. ஸோ அது மாதிரி தான் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, ஈஸியாக கட் பண்ணியாச்சு. இது மாதிரி தான் வந்து யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. அது மாதிரி தான் இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, அழகாக வந்து விட்டது. இது அப்படியே உதுத்து நம்ம சாப்பிட வேண்டிதான். வேறு நமக்கு கஷ்டமே கிடையாது. ஓகேங்களா? எவ்வளோ சிம்பிளாக வந்து நம்ம பண்ணியாச்சுன்னு பாருங்கள். ஈஸியாக முட்டை வந்து அப்படியே கொட்டி அப்படியே பிரிச்சிடலாம். இந்த மாதுளை முத்துகளை ஈஸியாக அது மாதிரி அள்ளி அப்படியே கொட்டிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அவ்வளோதான், ஃபுல்லாக எல்லா மாதுளம்பழத்தையும் உதுத்து கொட்டியாச்சு. அந்த தோல் கூட ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம எங்கே இந்த மாதுளம்பழத்தை மட்டும்தானே சாப்பிடுவோம். பார்த்தீர்களா எவ்வளோ ஈஸியாக வந்து மாதுளம்பழத்தை நம்ம வெட்டிட்டோம் அப்படின்ட்டு. இது வந்து யூடியூப்பில் வந்து எப்படி ஈஸியாக வெட்டுறது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அதே மாதிரி நானும் வெட்டினேன். ஓரளவு ஈஸியாக தான் இருந்தது. அதே மாதிரி இந்த மாதுளை முத்துக்களை அப்படியே ஈஸியாக அதிலேருந்து நம்ம எடுத்தாச்சு. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மாதுளை முத்துக்களை ஈஸியாக நம்ம வந்து உள்ளேருந்து வெளில எடுத்துடலாம். இதை ஈஸியாக நம்ம சாப்பிட்லாம். ஓகேவா? எனக்கு மாதுளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன, அதை கட் பண்ணி வெளில எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக சாப்பிட்லாம். ஓகே, இனிமேல் நீங்களும் மாதுளம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து மாதுளம்பழத்தை கட் பண்ணி உள்ளே இருக்க முத்துக்களை எடுத்து அப்படியே சாப்பிட்டே இருக்கலாம். ஓகேவா? அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பை பை, see you.